ஹாய் காய்ஸ், உங்களை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னடா இன்னும் வீடியோவே வரல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து லைக் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிங்க. அண்ட் அதை விட இந்த வீடியோ லைக் இந்த மாதிரி வீடியோஸ் போடலங்கிறதையும் பார்த்துட்டு அண்டு பைத்தானுக்கு வீடியோஸ் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. எனக்கு பைத்தானுக்கு தான் வந்து நிறைய டிஎம் வந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன், லைக் இந்த வீடியோ நான் எந்த ஸ்கிரிப்ட்டுமே எழுதலை, நான் ஜஸ்ட்டு ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது நோட் 13 ப்ரோ. இது நான் மேலே வந்து ஸ்கின் ஓட்டியிருக்கேன். இந்த நோட் 13 ப்ரோ இது நான் மேலே வந்து ஸ்கின் ஓட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. போன மார்ச் 3 வந்து வாங்கினேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன், பட் இதை வந்து கொஞ்சம் அது வந்து 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை யூடியூப்பில் ஷார்ட்ஸாக போட முடியல. அண்ட் அது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது நான் பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, 1 இயர் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் இந்த மொபைலோட ஃபோன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 26,000. இஎம்ஐயோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 28,000. 1 வருஷம் நான் வந்து இஎம்ஐ போட்டு எப்படியோ வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இஎம்ஐ இதுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஃபோனில் தான் நான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் நான் இதில் தான் வந்து பைத்தான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணேன், இதில் தான் எடிட் பண்ணேன், எல்லாமே வந்து இந்த ஃபோனில் தான் வந்து பண்ணேன். இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 8 வச்சுருந்தேன். அப்போதைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் 100K ரீச் பண்ணனால என்னென்னாலே வந்து கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன் வாங்கினேன். பட் இந்த ஃபோன் வாங்கினனால எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் இருந்துச்சு. இஎம்ஐ போட்டனால இதுக்கப்புறம் வாழ்நாளில் இஎம்ஐயே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபோன் எனக்கு வந்து ஒரு லெசன் வந்து கொடுத்துருச்சு. அண்டு இன்னும் போன வருஷம் காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் எதனால் ஜாயின் பண்ணல அப்படின்ட்டு. தெரிலனா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போதைக்கு வந்து சரி ஃபோனை விற்றாச்சு மணி இது பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கொரில்லா கிளாஸா அது வந்து உடஞ்சிருச்சு. ஆனால் டிஸ்பிளே எதுவும் ஆகல, இது உடஞ்சிருச்சு. ஏற்கனவே வந்து ஃபோன் வாங்கி ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. நான் மார்ச்சில் வாங்கினேன். ஜூன்லேயே நம்ம விற்கலான்னு பார்த்தேன், மேவோ எந்த டைம்லேயே ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 26,000க்கு வந்து 15, அதாவது 15,000க்கு தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வேறு உடஞ்சிருச்சா, சரி இது எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு சரி நம்மளே வச்சுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அண்ட் இதை வச்சு தான் ஸ்விக்கிலாம் வந்து ஓட்டினேன். அண்ட் பைக்குக்கெலாம் வந்து இதை வச்சு தான் வந்து லைக் இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்துச்சு. இது எல்லாமே வச்சு தான் வந்து லைக் மேக் பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000. நான் வந்து இதை வச்சு 5x வந்து அதிகமாகவே 1 இயரில் சொல்கிறேன், ஆனால் அது கம்மி தான். பட் 1 இயரில் வந்து 5x வந்து அதிகமாகவே வந்து மேக் பண்ணிட்டேன். அண்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்படி கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. விச் மீன்ஸ் என்கிட்ட எந்த கேஜெட்டுமே இல்லை, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு நோட் 8 வச்சுருந்தேன். அப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நான் நோட் 8ல் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு தெரில, சும்மா சொல்கிறாங்களா இல்லை நிஜமாக சொல்கிறாங்களான்னு தெரில. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு சில பேர் கேமராலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஆனால் நோட் 8ல் போடுறப்ப எனக்கு இன்னமும் நான் நோட் 8ல் வீடியோ எடுக்கிறதுனா கூட எனக்கு ஓகே தான், ஐ எம் ஆல் ரைட். என்ன எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைக் டைம் வந்து எடிட் பண்ணுறப்ப, இப்போ ரெட்மி நோட் 8 மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணான்னு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் டைம் ஆகும். லேட்டராக வந்து ரெண்டர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் சரி நம்ம அப்கிரேட் பண்ணணும் அண்ட் என்ன பூஸ்ட் பண்ணிக்கணும் அண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸில் இப்போதைக்கு எனக்கு இது ஓகேவாக இருக்குது. நான் இது உடஞ்சாலும் இந்த ஃபோனை இன்னும் 4 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் வந்து வேறு ஃபோனை மாற்றுவேன். நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஃபோனை மாற்றிட்டு. ஸோ அதெல்லாம் இல்லை. அண்டு நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட என்ன கேஜெட்ஸ் இருக்கோ அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 8,000 அந்த மொபைலை வச்சு வீடியோ மேக் பண்ணுறவங்க இருக்காங்க, பீப்புள்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஆனால் உங்கள்கிட்ட லைக் ஒரு காமனாக சொல்லப்போனால் ஒரு 14,000க்கு மேலே இருக்க மொபைல் ஃபோனில் எல்லாமே நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணால் அது நல்லா தான் இருக்கும். அதை தான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு.
அடுத்த மந்த்து April 4 வந்தால் இட்ஸ் மை பர்த்டே. ஸோ ஒரு மாதத்தில் நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் க்ரோ பண்ணி ஆகணும். 21 இயர்ஸ் ஆக போகுது, விச் மீன்ஸ் பைத்தானுக்கு வீடியோ போடல அப்படின்ட்டு தான் நான் வந்து லைக் வருத்தத்தில் இருக்கேன். ஸோ இந்த மந்தில் நான் பைத்தான் பிகினர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு வேலை நான் பண்ணலைன்னா நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு லாய்க்கு இல்லை. அண்ட் இதை இதை நீ பண்ணலைன்னா இது வந்து நான் எனக்கு நானே வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நீ பண்ணல அப்படின்னா நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்குமே லாய்க்கில்லை, நீ வந்து வாழ்கிறதுக்கே லாய்க்கில்லை அப்படின்ட்டு வந்து அர்த்தம். ஸோ இவ்வளோ நாளாக வீடியோ போடாதங்கிறதுக்கு என்ன நானே வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிரவீன். வெயிட் இனிமேல் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஃபைனலில் ஒரு குவாட் சொல்லலான் இருக்கேன். ஐ மீன் குவாட்டா அப்படின்னு தெரில, சம்திங் லைக் பிரிட்டிஷ் இங்கிலீஷா இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷா அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அசன்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போதைக்கு கோட் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இனிமேல் வந்து ஒரு கோட் வந்து சொல்லலான் இருக்கேன். பெஸ்ட்டு கோட் என்ன இன்ஸ்பயர் பண்ண கோட் அப்படின்ட்டு. இன்றைக்கான கோட் என்ன அப்படின்னா, சஃபர் அலோன் சக்சிட் அலோன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீஸ்.